300, 400, 500 எண்களை சொற்கள்ல எழுதும் போது இந்த மாதிரி இரண்டு விதமாகவும் மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த இரண்டு சொற்கள்ல ஒன்று மட்டும்தான் சரி. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய தொடர்களை பாருங்க. இந்த தொடர்கள்ல இருக்கிற 300, 400, 500 சொற்களை பிரிச்சு பார்த்தாலே எது சரியான சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் 300 ரூபாய் வாங்கினேன். 300 என்ற சொல் முன் கூட்டல் 100 என பிரியும். முன் என்றால் முன்பு என்பது பொருள். இப்ப இந்த தொடரை படிச்சு பாருங்க. நான் முன்பு 100 ரூபாய் வாங்கினேன். சரி, அடுத்த தொடரை பாருங்க. 300 என்ற சொல் 3 கூட்டல் 100 என பிரியும். இப்ப படிச்சு பாருங்க. நான் 300 ரூபாய் வாங்கினேன். அப்போ 300 என்ற எண்ணை குறிக்கும் சரியான சொல் 300 என்ற இந்த சொல் தான் சரியான சொல். சரி, அடுத்த தொடரை பாருங்க. 400 என்ற சொல் 4 கூட்டல் 100 என பிரியும். 400 என்ற சொல் 4 கூட்டல் 100 என பிரியும். இப்ப தொடர்களை படிச்சு பாருங்க. உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். உனக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தேன். அப்போ 400 என்ற எண்ணை குறிக்கும் சரியான சொல் 400 என்ற இந்த சொல் தான். சரி, இப்ப கடைசியா பாருங்க. 500 ரூபாய் எனக்கு கிடைத்தது. 500 என்ற சொல் ஐ கூட்டல் 100 என பிரியும். 500 என்ற சொல் 5 கூட்டல் 100 என பிரியும். இங்க ஐ என்றால் வியப்பு என்ற பொருளை தருது. 100 ரூபாய் எனக்கு கிடைத்தது என்பதுதான் இந்த தொடரின் பொருள். இங்க பாருங்க, 500 ரூபாய் எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறது தான் இந்த கடைசி தொடர் உணர்த்தும் பொருள். இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் 500 என்ற எண்ணை குறிக்கும் சரியான சொல் 500 என்ற இந்த சொல் தான்.